ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 1944 நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. எந்த மாநாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநாட்டில் தான். 1944 நடைபெற்ற சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது கரெக்டு தான். அறிஞர் அண்ணா அவர்கள் நீதி பத்திரிகையோடைய துணை ஆசிரியராக தான் பணியாற்றியிருக்காங்க. அடுத்தது விடுதலை பத்திரிகையோடைய ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. எஸ், இதுவும் கரெக்டு. நீதி பத்திரிகையோடைய துணை ஆசிரியராகவும் விடுதலை பத்திரிகையோடைய ஆசிரியராகவும் அறிஞர் அண்ணா அவர்கள் பணியாற்றியிருக்காங்க. அடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் அப்படின்னு. முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் அப்படின்றது தவறு. ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நீதி பத்திரிகையோடைய துணை ஆசிரியராக அறிஞர் அண்ணா அவர்கள் பணியாற்றியிருக்காங்க. விடுதலை பத்திரிகையோடைய ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தோடைய நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், தொட்டில் குழந்தை திட்டம் 1992 சேலமில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்டது. இதோடைய நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு தான் இந்த கேள்வியில் கேட்குறாங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது, பெண் சிசு கொலையை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது. இதில் எது நோக்கம் அல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான், குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது. ரிமைனிங் எல்லாமே தொட்டில் குழந்தை திட்டத்துடைய நோக்கம் தான். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலையை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளுடைய கல்வி அறிவை அதிகரிப்பது. இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸுமே தொட்டில் குழந்தை திட்டத்தோடைய நோக்கம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்க, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் ராமலிங்க அடிகள் அவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது. இது 1820களில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், ஆசிரியர் அவங்களுடைய படைப்பு புத்தகம் மேட்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. வண்ணதாசன் ஒரு சிறு இசை. இன்குலாப் காந்தல் நாட்கள் வரும். ராமகிருஷ்ணன் அவருடையது சஞ்சாரம். ஸோ தர்மன் அவருடையது சூல். மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 4, 3, 1, 2 கிடைக்கும். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கருத்தியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சரத்து அப்படின்னா ஆர்டிக்கல் 17 தான் தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித தாமஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம். அடுத்த கேள்வி, விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசருடைய முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எது அப்படின்னு கேட்குறாங்க. தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.